கடைசியா இன்னைக்கு பார்க்க வேண்டியதுல முடிவான பாட்டு 51வது பாசுரம். எம்பெருமானார் இந்த லோகத்தில் அவதரித்தருளிற்று எதற்கு? பயன் வேண்டாமோ? அது ஸ்ரீரங்கத்தை திருத்தத்தானே, திருவேங்கடத்துக்கு போய் பெருமாள் சாபிக்கத்தானே, சித்திரகூடத்திலேருந்து திருப்பதியில கோவிந்தராஜ பிரதிஷ்டைக்குத்தானே, பிரம்மசூத்திரத்துக்கு ஸ்ரீபாஷ்யம் எழுதத்தானே, திவ்யதேசங்கள்லாம் கைங்கரியம் பண்ணத்தானே. ஒரு ஈஸியா கேட்டோம். இல்ல இல்ல இல்ல, ஒவ்வொன்றுத்துக்கும் இல்லைன்னார். சாமி எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டோம், குரு பரம்பரையில இருக்கிற எல்லாத்தையும் படிச்சுட்டோம், இதை தவிர வேற எதுக்கு இப்ப ராமானுஜர் அவதரித்தார்னு சொல்றீர்னா, ஓ நீங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கவே இல்லையா? ஒரே ஒரு பிரயோஜனம், என்னை திருத்தி தன் திருவடிகளுக்கு கைங்கரியம் பண்ண வைக்க. ஆச்சரியம் நமக்கு. இப்போ இத்தனை பெரிய காரியம் எல்லாம் சொன்னேனே, இதை போய் நீ உண்மை திருத்தினதுங்கிறீர்னா அது அத்தனை காரியமும் சுலபமா பண்ணிவிடலாம். இத பண்ணதான் ரொம்ப கஷ்டம்ங்கிற. இது எல்லாமே நடந்தாலும் நடந்துரும், என்ன திருத்தினது ஆகவே ஆகாது. சுவாமிக்கு ஸ்ரீபாஷி எழுதுறது ஒரு விஷயமா? உட்கார்ந்தா எழுதிட்டு போறார், அதெல்லாம் சுலபமா நடத்திடுவார். ஆனா எது ரொம்ப கஷ்டம்னா, ஒரு சம்சாரி சேத்தனனை திருத்துறத போல இருக்கிற கஷ்டம் லோகத்திலே கிடையாது. அத்தையே பண்ணிருக்கார், இனிமே அவர் என்னதான் செய்ய வேண்டும்? அப்ப அடியேனை ஆட்கொள்ளத்தான் அவதரித்தார். இந்த எண்ணம் நம்ம ஒத்தொத்தருக்கும் வரணும். சுவாமி 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவதரிச்சார், இப்ப 1000வது ஆண்டு கொண்டாடிட்டு இருக்கோம்னால் புரிஞ்சுக்க வேண்டியது, இதை போல தாழ்ந்து விடுபட்ட ஞானத்திலும் பக்தியிலும் வைராக்கியத்திலும் இல்லாமல் தவிக்கிற இந்த தாழ்ந்தவர்களையே திருத்திருவர்னா நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. விட்டுடல பெருமாள் நமக்குன்னு ஒருத்தர் அனுப்பிச்சு வச்சிருக்கார். அதனால இனிமே நாங்க அநாதர்கள்னு சொல்லிக்க கூடாது. யாரும் நிர்கதி அற்றவன் கதியற்றவன் இல்லை, நிர்கதியா இல்லை, அநாதையா இல்லை, நாதனா சுவாமி எழுந்துள்ளி இருக்கார். அப்படிங்கறத நமக்கு புரிய வைக்கத்தான் இந்த பாட்டையே சொல்றாரு. இப்போ ரொம்ப அழகான பாடம். நிர்கதியாக நின்றனர் பஞ்சபாண்டவர். குருக்ஷேத்திர போர்ல யார் இருந்தா வாழுக்குப்பா? இவன் பக்கத்துல வர வேண்டி இவா மாமா சல்யன், இவனையும் அவன் கூட்டின்னு போயிட்டானே. இவாளுக்குத்தான் உதவறதுக்காக சல்யன் வந்துட்டு இருக்கார். வந்த வழியில கூடாரம் போட்டான் துரியோதனன். அவரை தங்கி நன்னா அன்னம் பானா ஆகாரம் அது இது என்ன உண்டோ நிறைய கொடுத்தான். அவருக்கு ஒன்னும் உச்சி புரியல, தலகால் புரியல. உனக்கு என்ன வேணுமோ கேளுன்னார். இல்ல அந்த பக்கம் போவாண்டாம், இங்கேயே இருந்துட்டான். அவ்வளவுதான், ஆளே மாறி போச்சுப்போ. ஏன்னா அவனுடைய மருமகள் தான் 2 பேரும், மருமகள் தான் நகுலனும் சகதேவனும். மாதிரிக்கு உடப்புறந்தான். அப்படி இருந்துச்சு தம் மருமானுக்கு உதவ வந்துட்டு அப்படியே எழுதிட்டானோ இல்லையா? ஓஹோ, பெரிய படைய படுத்த, இங்க இருக்கிறவாள்லாம் அங்க நிக்கிறாளே, சொல்லி கொடுத்த குருவே அந்த பக்கம் இருக்காரு, தாத்தாவே அந்த பக்கம் இருக்காரு, ஆச்சாரியன் கிருபாச்சாரியன் அந்த பக்கம்னா விட்டுட்டா யாரு இல்ல. அவளுக்கு 5 பேர். ஆனா ஒன்னே ஒண்ணு அவள்கிட்ட இருந்த நல்லது, இந்த 5வரும் நீர் ஒருத்தனேன்னு கண்ணனை பிடிச்சாலும் இல்லையோ, அதற்காக கண்ணன் அவர்களை ரட்சித்தே கொடுத்தார் அல்லவா? அதே போல் பாண்டவர்கள் கண்ணனை நம்பி இருக்க ரட்சித்தார். இது கண்ணன் பண்ண பெரிய காரியம். அவர்களுக்காக என்னென்னமோ செய்தார். அடிய அந்த அளவுக்கு கூட உம்ம திருவடிகள் தான் நம்ப கூட இல்லையே, அதை கூட நான் பண்ணல. பஞ்சபாண்டவர்களாவது கண்ணனே எல்லாம் இருந்தனர். நான் அப்படி இருந்தேனா? இல்லாட்டாலும் என்ன நீரா எடுத்து உன் திருவடியில சேர்த்துக்கணும்னு ஆசைப்பட்டீரோ இல்லையோ, என்னான்னு உங்க பெருமை சொல்லுவேன். அடியர் தொடர்ந்தெழும் ஐவர்கட்காய் அன்னு பாரதப்போர் முடிய பரிநெடுந் தேர்விடும் கோனை முழுதுடந்த அடியவர்க்கு அமுதம் இராமானுஷன் என்னை ஆள இப்படியில் பிறந்தது மற்றில்லை காரணம் பார்த்திடிலே. இந்த பூலோகத்துல எதுக்கு ராமானுஷர் பிறந்தார்னு பார்த்தால் காரணம் பார்த்திடில், காரணத்தை ஆராய்ந்தா மற்றில்லை, வேற ஒரு காரணம் இல்லை. ஒரே காரணம், என்னை ஆள பிறந்தது, என்னை ஆழ்வதற்கு திருத்தி பணிகொள்ளத்தான் பிறந்திருக்கார். இனி பதபதார்த்தம். அடியை தொடர்ந்து எழும் ஐவர்கட்காய், அடியை கண்ணனுடைய திருவடியை தொடர்ந்து எழும் ஐவர், கண்ணனுடைய திருவடியே பற்றி கிருஷ்ணாசிரயாக கிருஷ்ணபலாக கிருஷ்ணநாதாச்ச பாண்டவாக, கண்ணன் திருவடியே தான் சரண் புகழ் அனைத்து மது என்றிருந்த பாண்டவர்கள் கிருஷ்ணநாதாச்ச பாண்டவாக என்று எழும் கர்வோத்தரா இருக்கும். இந்த கண்ணனே எல்லாம் இருந்ததுனாலே அதனாலே அவளுக்கு ஒரு பெருமை வந்துடுத்துனா. இப்ப பாண்டவர்களுக்கு என்ன பெருமை? கண்ணனே எல்லாம் இருக்கிற பெருமை. சொத்து பத்து இருக்கோ விட்டாச்சு, ஆட்டம் பாட்டத்துல ஜெயிச்சாலோ தோத்தாச்சு, நாட்டுல இருக்காளோ காட்டுல இருக்கா, மனைவி எங்க இருக்கா, அப்பப்ப யாரான்னு தூக்கின்னு போயிடுறான். இப்படிதான் ஓடிட்டு இருக்கு வாழ்க்கை. இப்போ அப்ப என்ன ஒன்னே ஒண்ணு இருக்குன்னா, பிறந்த அண்ணிலேருந்து போன அண்ணி வரைக்கும் ஒண்ணு இருந்ததுன்னா அடியை தொடர்ந்து எழும். அந்த கண்ணனுடைய திருவடியே தொடர்ந்து போனாலும் இல்லையோ எழும். அதனாலதான் பெருமையோடு இருக்கிற ஐவர்கட்காய் பஞ்சபாண்டவர்களுக்காக அன்று அன்று இவர்களுக்கு உறவுக்காரா எதிரிகள் வேண்டியவா வேண்டாதவா மொத்த பேரு எதிரணியில தொடர்ந்து நின்னானோ இல்லையோ அன்று இவர்கள் நிர்கதியாக விடப்பட்ட அன்று. இந்த பக்கம் பாக்கிறார் அந்த பக்கம் பாக்கிறார், ஆள் இல்ல இந்த 5 பேருக்கும் தான் ஒத்தந்தான்.
அவர் ஒன்னே ஒண்ணுதான் எதிர்பார்த்தார், தான் ஒத்தந்தான் இவன் பிடிச்சுக்கிறானான்னு. பிடிச்சா கெட்டியா பிடிச்சுட்டார், மொத்தத்தையும் முடிச்சிட்டார். ஆனா இவன் 10 லட்சம் பேர் இருந்தா கூட இவன் தான் பிடிக்கல, விடவே விட்டார். அப்ப நம்ம பச்சை வேண்டும் இல்லையோ. அன்று பாரத போர் முடிய, பாரத யுத்தத்திலே முடிய, பிரதிபக்ஷம் அத்தனையும் அழிந்து போகும்படிக்கு என்ன செய்தார்? வில்ல வச்சு சண்டை போட்டார், வாழை வச்சு சண்டை போட்டார், கதையை வச்சு சண்டை போட்டார், ஒண்ணுமே இல்ல, தொடவே மாட்டேன்னு விட்டாரு. ஆயுதத்தை எடுக்க மாட்டேன்னு பிரதிஜை பண்ணிவிட்டார் கண்ணன். ஆனா பாரத போர் முடிய, பாரத போர கண்ணன் தான் நடத்தினார். இது என்ன சுவாமி கேள்விப்பட்டது இல்லையே. அர்ஜுனன்னா சண்டை போட்டான், பீமசேன சண்டை போட்டான், இவர் ஒத்திரி அடிக்கல. அடிக்கிறது இவர் கையில வச்சுன்னு குச்சி வச்சுன்னு வருமா தேர் ஓட்டுறதுக்கு, இவ்வளவுதான் இவர்கிட்ட இருக்கிற குச்சி. இன்னைக்கும் திருவல்லிக்கேணில பார்சாதி பெருமாள் அந்த சின்ன கழியோட தான் நின்று இருக்கார். கொல்லாமா கோல் கொலை செய்து பாரத போர். ஆனா பாட்டு என்ன இருக்கு பாருங்க. அப்படி பாரத போர் முடிய முடிய பரி நெடும் தேர் விடும் கோனை. தேர் மகதி சந்தனே ஸ்திதவ், பார்த்த சாரதியாக தேரோட்டியா முன்னாடி அமர்ந்து விட்டார். இந்த தேரை ஓட்டி குதிரையை ஓட்டி பாரத போற முடிக்கிறேங்கிறாராம். அது இப்படி சண்டையே போடாத முடிப்பீரானால், இவன் சண்டை போட்டாலும் முடிய போறது இல்ல, நான் சண்டை போடாட்டாலும் முடியத்தான் போறது என்று பாரத போரை பரி குதிரை, நல்ல ஆச்சரியமான அஸ்வங்கள் பூட்டப்பட்ட தேர் நெடுங்கோன், உயர்ந்த தேரிலே முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற ராஜாங்கிறார் பாட்டுல. இது எப்படி சுவாமி, தேரோட்டிய யாரான் ராஜான்னு சொல்லுவாளா? தேருக்கு முதலாளிய ராஜான்னு சொல்றதா, தேரோட்டிய ராஜான்னு சொல்றதான்னா தேரோட்டி தான் ராஜா. இவன் என்ன சாதிச்சா அந்த உட்கார்ந்து இருக்கிற அர்ஜுனன்? சந்தேகப்பட்டு அழுது கீதை வேண்டாம், வேற என்ன பண்ணிருக்காங்க? இப்போ திரும்ப திரும்ப அதைத்தான் கேட்டான். கீதையை உபதேசித்தது இவர், சாரத்தியம் பண்ணினது இவர், திரௌபதி சிரமத்தில் இருந்த போது புடவையை சுரந்து ரட்சித்ததும் இவர், அனைத்தும் இவர் பண்ணிருக்கார். அதனாலே நெடும் தேர்விடும் ஆடிய மானடும் தேர் என்று பாடியபடிக்கு அந்த நெடிய தேரை நடத்தின, தேர நடத்திய யுத்தத்தை முடித்த சக்கரவர்த்திங்கிறார். இவர் பண்ணது, இவர் தான் யுத்தத்தை முடிச்சார். தேர நடத்தி கோனை சர்வேஸ்வரனை, கோன்கிறதுனாலே ராஜா சக்கரவர்த்தி சர்வேஸ்வரன், அனைவருக்கும் ஈஸ்வரன். அவரை முழுது உணர்ந்த அடியவருக்கு, அந்த கண்ணனை பத்தி உண்மையை முழுக்க தெரிஞ்சு வச்சிருக்கிற பக்தர்கள், அது என்னது முழுது உணர்தன் என்னால் ஆசிரித பக்ஷபாதம் செய்வார். ஆசிரித்தர்களுக்காகத்தான் செய்வார். துரியோதனனுக்கு அவரவுக்காரன், பாண்டவர்களும் உறவுக்காரன். அது என்ன சுவாமி இவாளுக்கு இத்தனை பண்ணிட்டு அவன் அப்படியே தள்ளி விட்டாரேன்னா, ஆமா ஆசிரிதர்களுக்காக ஒருதர பட்சமா தான் நடப்பார். இதுதான் முழுதுணர்தல்ங்கிறார். ஏன்னா மேலோட்டமா பார்த்தா பகவான் அனைவருக்கும் பொது, இதைத்தான் எழுதிட்டே இருப்பா. வாஸ்தவம் அனைவருக்கும் பொது. ஆனா யார் ஆசிரித்தர்கள்னு வந்துட்டாலோ அவ பட்சம் பக்ஷபாதமா சாயத்தான் சாய்வார். இதுதான் அவரை பத்தின உண்மைங்கிறார். இது இப்ப பட்டிமன்றம் வச்சுடுவா. இது கூடுமா கூடாம அதன்னமா வைக்கலாம், தீபாவளி வரட்டும், பொங்கல் பண்டிகை வரட்டும், அவ்வளவுதான். பகவான் பொதுவானவரா ஆசிரித பக்ஷபாதியா? இந்த ஒரு பக்கம் பொது 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 பொதுங்கிறதுக்கும் வேதம் தான் எடுத்தாகணும். இல்ல ஆசிரிதம் பட்சம் பெறுவாங்கிறதுக்கும் அதே வாக்கியம் தான் எடுத்தாகணும். கடைசியில 2 பேரும் என்ன மறந்து போடுவான்னா, நம்ம கட்சி வசத்தி நினைச்சுட்டு இருப்பா, 2 பேருமே ஒரே வாக்கியத்தை தான் எடுத்துட்டு இருக்கோங்கிறத மறந்து போடுவா. அதே பாரதம் சொன்னாதான் பொதுன்னு தெரிஞ்சுக்க முடியும், அதே பாரதம் சொன்னாதான் பக்ஷபாதின்னு தெரிஞ்சுக்க முடியும். அப்ப நம்ம முடிவை யார்கிட்ட விடணும்? வேதவியாசர்கிட்ட விடணும். 2 பேரும் ஒரு புஸ்தகத்துல இருந்து எல்லாத்தையும் வாக்கியத்தை எடுத்துட்டு நான் சொன்னது சரி நீ சொன்னது சரின்னா, அப்ப சரி எதுங்கிறத வியாசர் சொல்லட்டும் சுவாமி. அவர் தான் கிருஷ்ணத்வைபாயனர், அவர் தான் கூட இருந்திருக்கார். அவர் கடைசியா சொல்லிட்டார், ஆம் கண்ணன் ஆசிரித பக்ஷபாதி, ஆசிரிதர்களுக்காக ஒரு தலைப்பட்சமா தான் நடப்பார். இதுல இப்ப யாருக்கு தெரியுமோ நிம்மதி பெருமூச்சு? ஆசிரித்தாளுக்கு. ஏன்னா அவளுக்கு என்ன பயம்னா, இவர் ரொம்ப பொதுங்கிறா, நான் சரணம்னு போய் நின்னாலும் பொது, சரணம்னு நிக்காதவாளுக்கும் பொதுன்னா என்ன பிரயோஜனம்? சரணம்னு போனவாளுக்கு கொடுப்பர்னா தான் பயனே. அது இந்த காவலாளி இருக்கார் பாருங்க சுவாமி, ரொம்ப நல்லவர். தப்பா ஓட்டினவாளுக்கும் பொது, சரியா ஓட்டினவாளுக்கும் பொதுன்னா. வாசல்ல வண்டி ஓட்டின்னு போரு, ஒருத்தர் தப்பா ஓட்டின்னு போறார், நான் காவலாளி ரொம்ப பொது மனுஷன், அதனால தப்பா ஓட்டின்னு போனவாளை தண்டிக்கிறதும் சரியா ஓட்டின்னு போனவாளை விட்டுட்டதும் தப்பு. தப்பா ஓட்டின்னு போனவாளையும் விட்டுடணும், சரியா ஓட்டின்னு போனவாளையும் விட்டுடணும்னா வேலை போயிடும். தப்பா ஓட்டின்னு போனவாளை உதைச்சாதான் அவருக்கு வேலையே நிற்கும். ஆனா காவலாளிகள் பொது, மக்களுக்கு நண்பர்கள், மக்களுக்கு பொது நல சேவகான்னு பேர் இருக்குங்கிறதுக்காக எல்லார்ட்டையும் பொதுவா நடக்க முடியுமாவா? தப்பு பண்ணவாளை தண்டிச்சு தான் ஆகணும், நல்லவனே பரிசு கொடுத்து தான் ஆகணும். அதனால பகவான் ஆசிரித்தர்கள்னா பக்ஷபாதியாத்தான் இருப்பார், அனாசிரித்தர்கள்னா அப்படித்தான் இருப்பார். இப்ப கேள்வி கேட்பா, இவர்கள்லாம் கடவுளையே ஒத்துக்க மாட்டேங்கிறாளே, ஒன்னும் சரணாகதி அது இதெல்லாம் தெரியவே தெரியாது, இப்ப அவளும் மோட்சம் போவாளோ இல்லையோன்னுவா. ஏன்னா பகவான் பொதுன்னு ஒரு வார்த்தை காதுல விழுந்திருக்கோ இல்லையோ. அதனால கேள்வி, இப்ப அவர்களுக்கும் வைகுண்டம் உண்டா கிடையாதான்னு
இவர் யாரோ ஒருத்தர் கவலைப்பட்டு இருப்பார். இவர் வைகுண்டத்தை பத்தி தெரியாது என்ன கதை இப்போ. ஆனா இவருக்கு ரொம்ப முறையா அவரை பத்தி இப்போ இவருக்கெல்லாம் கடவுளே இல்லைங்கிறா, வேற எங்கெங்கயோ சுத்தின்னு இருக்கா, இவா மோட்சம் போவாளோனால் ஒரு சின்ன கேள்வியா வாழ்கிட்ட கேளுங்க, சாமி இது இவ்வளவு தூரம் கவலைப்படுறீரே, இப்போ அவர் மோட்சம் போனோம்னு சொன்னாரா அவங்ககிட்ட? அவர் தான் வரவே இல்லையே, தெரியவே இல்லையே. இப்போ அப்ப அவர் வந்தவருக்கே மோட்சம் போறதுக்கு வழியை காண இன்னும் யாரோ ஒருத்தர் இல்லேன்னே வாதாடிட்டு இருக்கார். அவர் அவச்சம் ஸ்ரீவைகுண்டத்துக்கு அழைச்சிட்டு போனா எதுக்கு போனோம்? இப்போ யார் போக ஆசைப்படுறாளோ அவ போகட்டும், விருப்பம் இல்லாதவா எப்ப விருப்பம் வரட்டுமோ வரட்டுமே, பொண்ணு அவசரம் இல்லையே. அனந்த கோடி ஜென்மம் எடுத்திருக்கேனே, இன்னும் எத்தனை ஜென்மம் இருக்கோ தெரியாது. இப்போ அப்ப கிடைத்ததற்குள் எப்ப கிடைக்கிறதோ நாம திருந்தினமா, இந்த புறத்தியார் திருந்தனானான்னு பார்த்தாலாம் பிரயோஜனம் இல்லை. நாம திருந்துறதுதான் இந்த லோகத்துல நடக்கும். இவன் ஒத்தன் திருந்தினா இதை கண்டு ஆனந்தப்பட்ட பகவான் லோகத்தை திருத்துவார். அப்படிதான் நம்ம பார்க்க முடியுமே தவிர நம்ம நேரே திருத்திட முடியாது. அதனாலே எழும் ஐவர்கட்காய் பாரதப்போர் முடிய பரிநெடும் தேர்விடும் கோனை முழுதுணர்ந்த ஆசிரித்த பக்ஷபாதத்துலதான் நடப்பார். அதனால ஐவர்கட்காய்னு வந்தது பாருங்க, 100 இல்லை ஐவர்கட்காய், அப்படி பிரிக்கச்சேவே பக்ஷபாதின்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்தது ஆசிரித்தர்களுக்கு பரதந்திரமா நடந்துப்பார். அவர் சுதந்திரன் இல்ல, அடியான்னு போய் நின்னா நமக்கே அடிமையா இருக்கார் அவர். எங்கே தெரிஞ்சிட்டோம்? தேர்விடும், இவன் சொன்ன இடத்துல தேர ஓட்டிருக்காரு அப்படின்னு அவனுக்கு ஆள்னு தெரிஞ்சு போச்சு இல்லையோ. 3வது ஆசிரித்தர்களுடைய விரோதிகளை நன்னா ஒழிச்சுடுவார். எங்கே கண்டோம்? பாரத போர் முடிய. எப்ப பாரத போரை முடித்தாரோ, எப்ப பாரத போரை முடித்தாரோ அப்ப ஒண்ணு தெரிஞ்சு போச்சு, விரோதிகளை எல்லாம் அழிச்சுட்டார்னு. எப்ப தேரை விட்டாரோ அப்ப ஆசிரித்தர்களுக்கு வேலை பார்ப்பார்னு தெரிஞ்சு போச்சு. எப்ப ஐவர்களுக்காக நடந்துட்டாரோ ஆசிரித்தர்களிடத்துல பக்ஷபாதின்னு தெரிஞ்சு போச்சு. இந்த 3ம் தெரிந்து உணர்ந்த அடியவர்க்கு, இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிற அடியவர்களுக்கு அமுதம், அமிர்தத்தை போன்றவர் ராமானுஜர். இந்த உண்மை தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் தான் அமுதம் போன்றவர் என்று உணர்ந்த அடியவர்க்கு அமுதமி ராமானுஜன் இப்படியில். இப்ப நமக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரும். பகவான் கண்ணன் ஆசிரித பக்ஷபாதி, ஆசிரிதர்களுக்கு அடங்கி நடக்கிறவர், ஆசிரிதர்களுடைய பகைவர்களை முடிச்சுடுவார் என்ன தெரிஞ்சிட்டு இருக்கிற உணர்ந்தோர் யார்? மெஞ்ஞானியர்களான குரத்தாழ்வான் முதலியாண்டார். அவர்களுக்கு அமிர்தம் போன்றவர் ராமானுஜர் என்றால், கண்ணனை பத்தி உண்மையை தெரிஞ்சிட்டு இருக்கிறவாளுக்கு கண்ணன் தான் அமிர்தமா இருக்கணும். கண்ணனை பத்தி உண்மை தெரிஞ்சின்றவாளுக்கு ராமானுஜர் அமிர்தம்ங்கிறார். என்னால் ஓ இப்பேற்பட்ட கண்ணனை பத்தி எனக்கு தெரியும், இந்த ஆசிரிதர்களை ரட்சிக்கிறதுக்கு தான் ராமானுஜரை அனுப்பிச்சு வச்சிருக்காருன்னு தெரிஞ்சுட்டாவா. இவர் வந்திருக்கிறதே கண்ணனால் அனுப்பப்பட்டு, ஏன் அவ்வளவு திருவல்லிக்கேணி பார்சாரதி தானே ராமானுஜரை அவதாரம் எடுத்திருக்கார், அவருடைய அவதாரம் தான் இவர். அதனால கண்ணனை பத்தி தெரிஞ்சின்றவா ராமானுஜரத்தான் அமிர்தம்னு வச்சுப்பார்கள். உணர்ந்த அடியவர்க்கு அமுதமி ராமானுஜன் இப்படியில் வந்து பிறந்தது. இந்த பூலோகத்துல பிறந்தது எதற்கு? என்னை ஆள பார்த்திடில், என்னை ஆள்றதுக்கு தான், என்கிட்ட கைங்கரம் கொள்றதுக்கு தான். பார்த்திடில் ஆராய்ச்சி பார்த்தா மற்ற காரணம் இல்லை, இதற்கு வேற எந்த காரணமும் கிடையாது. என்னை ஆளவே செய்தார். ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம். 51ஆம் பாட்டினுடைய ஆழ்ந்த கருத்து சொல்றார். பால்யமே பிடித்து பஞ்சபாண்டவர்களுக்கு இருந்த பெருமை என்ன தெரியுமோ? சின்ன வயசுல இருந்தே மாமா பிள்ளைன்னு மட்டும் கண்ணனை பார்க்கலையாவா. மாதுலன் மாமா, மாதுலேயன் அவன் மாமா பிள்ளை, ஏன்னா அத்தை பிள்ளை, கண்ணனுக்கு அத்தை பிள்ளை அர்ஜுனன் அப்படின்னு. அர்ஜுனனுக்கு மாமா பிள்ளை கண்ணையன் இல்லையா. அர்ஜுனுடைய தாயார் குந்தி, குந்திக்கு உடம் பிறந்தவர் வசுதேவர், வசுதேவருடைய மகன் கண்ணன் வாசுதேவன். அதனால மாமா பிள்ளை. நம்ம மாமா பிள்ளைன்னு மட்டும் பார்க்கலையாவன். இவன் மகன் ஒருவர்க்கல்லாத மாமேனி வண்ணன் சர்வேஸ்வரன் அவதரிச்சிருக்கார். இவர் தான் நமக்கு இது ரிஷி துர்வாசர் சொல்லிட்டார், வந்த மார்க்கண்டேயர் சொல்லிட்டு போறார், எத்தனையோ ரிஷிகள்லாம் காட்டுல வரவாள்லாம் சொல்லிட்டு போறார். திரௌபதிக்கு சின்ன வயசுலேருந்து பெரியவர்கள்லாம் உபதேசிச்சிருக்கார். வசிஷ்டர் உபதேசிக்கிறார். உங்க கூடவே உட்காந்துருக்கானே, ஏமாந்து படாதீங்க. உங்க கூட இருக்கிறவா மாமா பிள்ளை அத்தை பிள்ளைன்னு நினைச்சு விடாதீங்க, அவர் வேறே வேறே வேறே. இத சொல்ல சொல்ல சொல்லவா மனசுல நன்னா பதிஞ்சு கொடுத்தான். நம்ம மாமா பிள்ளைதான், இருந்தாலும் ரொம்ப வசந்தவர் என்ற எண்ணத்தோட இருக்கானோ இல்லையோ என்று ரக்ஷகன் என்ன அத்தியவசித்திருந்தார்கள். இப்படிப்பட்டவனே அனைத்தும் உணர்ந்திருக்கிறவர்களுக்கு ராமானுஜர் அமுதம் போன்றவர். அடியை தொடர்ந்திடும் ஐவர்கட்காய் பால்யமே பிடித்து வியாசர், குந்தி, மார்க்கண்டேயன் முதலானவர்களுடைய உக்தி விசேஷங்களால் மார்க்கண்டேயர் சொல்றார், கச்சத்வமேனம் புருஷரவா, ஏல்லே பஞ்சபாண்டவர்களே போங்கோ, கண்ணன் வந்திருக்காரு உங்களை தேடிண்டு, அவர் திருவடிகள்ல சரணாதி பண்ணுங்கோ. திரௌபதியா சகித சர்வே நமச்சக்ரு ஜனார்தனம். பாரதத்துல உடனே திரௌபதியோட சேர்ந்து எல்லாரும் கண்ணனிடத்தில் சரணாதி பண்ணார்கள், நமஸ்காரம் பண்ணார்கள் இருக்கே. அதனால அடியை கண்ணனுடைய திருவடியை தொடர்ந்து எழும் ஐவர்கட்காய், தொடர்ந்து போய் அதனாலேயே எழும்
தங்களுக்கு ரொம்ப பெருமையெல்லாம் சேர்ந்து விட்டாராம். காலகேய, ஹிடிம்ப, ஜராசந்தாதிகள் இவர்கள் எல்லாரையும் பாண்டவர்கள் அழித்து எழும் கர்வத்தோட பெருமையோட வாழ்ந்து வந்தனர். அன்று இவர்கள் எல்லாரும் கைவிடப்பட்ட அன்று. இந்த பக்கமும் கூட்டம் 11 அக்ஷௌகிணி சைன்யம். கௌரவர்களது 11 அக்ஷௌகிணி, பாண்டவர்களது 7 அக்ஷௌகிணி சைன்யம். இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல கண்ணன் தேர கொண்டு போய் நிறுத்துறார். சேனையோர் உபயோர் மத்திய ரதம் ஸ்தாபயமேச்சுத என்று கண்ணன் ஆணையிடப்பட, சேனையோர் உபயோர் மத்திய ஸ்தாபயித்வா ரசோத்தமம் பீஷ்ம துரோண பிரமுகதா, பீஷ்மருக்கும் துரோணருக்கும் முன்னால் கொண்டு போய் நிறுத்தினார். அத்தானா பேரும் பாக்குறா. 18 அக்ஷௌகிணி சைன்யம் பாக்கறச்சே ஒண்ணுமில்லாத ஒரு அர்ஜுனன் ஆணையிடுறான். சர்வேஸ்வரனான கண்ணன் இதோ ஆணையை செய்கிறேன்னு தேர கொண்டு போய் நிறுத்துறார். வேற என்ன சுவாமி வேணும் இதுக்கு சாட்சி? இப்போ இதுதான் ஒரே சாட்சி. பரிநெடும் பாரத போர் முடிய அன்று துரியோதனாதிகள் எதிர்த்து நின்ற அன்று பாரத போரே அழிந்து போகும்படிக்கு இந்த யுத்தத்தை ஏன் பாரத யுத்தம்ங்கிறார்னா, பரத வம்சத்துல உதித்தவா 2 பக்கமும் நிக்கிறா. அதனாலதான் இதுக்கு பாரத யுத்தம்னு பேர். இல்லைன்னா இப்ப கௌரவ யுத்தம், பாண்டவ யுத்தம்னு சொல்ல பாருங்க. ஏன்னா பரத வம்சத்துல இருக்கிறவா அந்த பக்கத்துக்காரா, பரத வம்சத்தில் இருக்கிறவா இந்த பக்கத்துக்காரா. அதனாலதான் ரெண்டையும் சேர்த்து பாரத போர்ங்கிறா, மகாபாரதம்ங்கிறோம். ஆகவே அந்த பாரத போரை பரி நெடும் தேர் விடும் கோனை ஆடிய மாறிடும் தேரென்னு பகவானுடைய சுவாமித்துவம் தோத்த தேர நடத்தினார். வெள்ளவெளேர்னு இருக்குமா, அர்ஜுனனும் வெள்ளையா இருப்பானா, தேரும் வெளுப்பா இருக்குமா, குதிரைகள்லாம் வெளுப்பா இருக்குமா, இவர் நடுவுல கருப்பா உட்காந்துருப்பான். இதுதான் இந்த தேரின் அழகுங்கிறார். பார்த்தா 18 அக்ஷௌகிணி நிக்கிறது. இப்ப என்ன தெரியுமா வருத்தப்படுறார்? அன்னைக்கு ஒரு தூளி தூசியா இருந்தாலும் அந்த சேவையை சேவிச்சிருக்கணும் இல்லையோ, அதை போய் விட்டுட்டோம். இதைத்தான் ஆழ்வார் ரொம்ப ஆசைப்பட்டார். அன்னு தேர் கடவிய பெருமான் கனகடல் காண்பது என்று கண்களே. அன்னைக்கு பார்த்த சாரதியாக கீதாச்சாரியராக அந்த தேரை ஓட்டினாரோ இல்லையோ, நீல ஆடை அணிஞ்சின்னு இருக்கார், கருப்பா இருக்கார், மயில் தொகையை தலையில வச்சுட்டு இருக்கார், விடாம புல்லாங்குழல இடுப்புல சொருகின்னு இருக்கார். ஒன்னும் பெரிய கவச்சம் அதுல ஒண்ணுமே இல்லை. தான் தன் திருமேனியோடு அமர்ந்திருக்கிறார். விட்ட அத்தனை அம்புகளையும் தன் திருமுக மண்டலத்திலும் திருமேனியை தாங்கினார். நடுவுல கருப்பா திறந்து 4 குதிரை கணச்சின்னு முன்னாடி ஓடி, தேர் இந்திரனால அனுப்பப்பட்ட தேர் தம் பிள்ளைக்காக அனுப்பிச்சு வச்சிருக்காரு. அந்த தேர்ல அமர்ந்து இவனும் அர்ஜுனனாலும் ஸ்வேதவர்ணன் அர்த்தம், வெளுப்பா இருக்கான், பளபளான்னு இருக்கான். அர்ஜுனன் கிரீட்டம் எல்லாம் வச்சுட்டு இருக்கான். இவர் தேரோட்டிக்கு தகுந்த மாதிரி வந்திருக்காருனால் இந்த கருமைதான் அந்த வெளுப்பத்தனைக்கும் அழகு கூட்டிற்று. பரிநெடும் தேர்விடும் கோனை, அந்த தேரை அனுப்பி வைத்த கோன் சுவாமியான பெருமானை. இந்த சுவாமித்துவம் எல்லாருக்கும் தெரியும்படி கீதா பாஷ்யத்தினுடைய ஆரம்பத்துல ராமானுஜர் சாதிக்கிறார். தத்ர பாண்டவானாம் குருணாஞ்ச யுத்தே பிராரப்தே பகவான் புருஷோத்தம சேஸ்வர சர்வேஸ்வர ஜகதுபகிருதி மர்த்திய ஆசிரித வாத்சல்ய விவச பார்த்தன் ரதினம் ஆத்மானஞ்ச சாரதிம் சர்வலோக சாட்சிகன் சகார. உலகமத்தனையும் பார்க்கும்படிக்கு தன்னை தேரோட்டியா வச்சு அர்ஜுனனை தலைவனா வச்சுட்டாராம். இப்ப நம்ம சின்ன வயசுல 2 பேரும் ஒன்னா பழகிருக்கோம். இன்னைக்கு என் நண்பன் ஜனாதிபதி ஆயிட்டார், நான் ஏதோ ஓரளவுக்கு இருக்கேன். கிராமத்துக்கு ஜனாதிபதி வரார். பழைய நாள் நண்பர்களோட எல்லாம் பழகிட்டு போவோம். எல்லாரையும் அனுப்பிச்சுட்டார். ஏகாந்தத்துல நானும் அவரும் தான் உட்காந்து வந்து அப்படியே ஆத்தங்கரையில கால ஜலத்துல ஆட்டின்னு உட்காந்துருக்கோம். பழைய கதையெல்லாம் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கோம். நல்லா இருக்கும். கிராமத்துல இருக்க வரைக்கும் பண்ணலாம். அதுல இருந்து வெளியில வந்து தில்லிக்கு போனேன். போன சமயத்துல அவர்கிட்ட போய் இந்த பழைய நாள் ஆத்தங்கரையில காலாட்டின்னு இருந்தோமே அப்படின்னு தில்லியில போய் சொல்ல முடியுமா? என் ஊருக்கு வேணா வந்தா சொல்ல முடியும். இப்போ அங்க போய் சொன்னா கழுத்தோட தூக்கி வெளில போட்டுருவா. அதான் இங்க கண்ணனுக்கு என்ன ஆச்சு? இப்போ நீ அத்தை பிள்ளை மாமா பிள்ளை சின்ன வயசுல, கண்ணன் சர்வேஸ்வரன், நீ ஒண்ணுமில்லாத நித்திய சம்சாரி அப்படின்னு பார்த்தாரா அவர்? பாக்கட்டும், அந்தரங்கமா ஏகாந்தத்துல கூட கால் மேல கால் போட்டு படுத்துப்பா. ஆனா வெளியில வந்துட்டா ஒத்தரும் குறைச்சிக்க மாட்டாள் இல்லையோ. கண்ணன் வேணும்னு 18 அக்ஷௌகிணி சைன்யத்துக்கு முன்னால் அர்ஜுனா நீ ஆணையிடு, நான் ஆணையின்படி நடக்கிறேன், உனக்கு நான் தேரோட்டியா வரேன்னு வச்சாரோ இல்லையோ. அப்ப தன்னை ஊரத்தனை எகழும்படிக்கு தேரோட்டின்னு பட்டம் கட்டினது ஆச்சரியம் இல்ல. அதுக்குன்னு கடற்கரையில திருவல்லிக்கேணியில் ஒரு திவ்ய தேசத்தை ஏற்படுத்தி அந்த பேரைய வச்சுண்டு என்ன பேர் பெருமாளுக்கு? இப்போ தேருக்கு தலைவன் பேர் இல்ல, தேர் ஓட்டின்னு பேர், பார்த்த சாரதின்னு பேர். பார்த்த சாரதின்னு ஊர்ல இருக்கிற எல்லாரும் நம்மளையும் பேரை வச்சுக்க வச்சு இது இத்தனை இவர்தான் சாத்தியப்படும். மத்த பேரால நடக்க முடியாது. இப்போ ஏன்னா பெரிய காரியத்தை பண்ணிட்டு நன்னா தண்டோரா போட்டுருவா. எளிய காரியத்தை பண்ணிட்டு இதுதான் பெரியவன் ஸ்தாபிக்கணும்னால் ரொம்பவே சாமர்த்தியம். அப்ப பரிநெடும் தேர்விடும் கோனை பார்த்த சாரதியாய் செய்தார். கீதா பாஷ்யத்துல அதைத்தான் ராமானுஜர் ஆச்சரியப்படுறார். என்ன வாத்சல்ய இந்த அர்ஜுன இடத்துல இருக்கிற ஆசை இருக்கு. தன்னை சாரதியா வச்சு அவனை ரத்தியா வச்சிருக்கணும்னால் அதுதான் சர்வலோக சாட்சிகம். 18 அக்ஷௌகிணி பாக்குற அளவுக்கு பண்ணினாரோ இல்லையோ. இந்த கண்ணனுடைய
எதுகுலத்திலே அவதரித்தாலும் ருக்மிணி பிராட்டியினுடைய சுயம்பரத்துக்காக குண்டானுபரத்துக்கு எழுந்துருளின போது இந்திரன் தேவஜாதி ஆகையாலே ஜாதிகையிலே ஒரு சிம்மாசனத்தை அனுப்பவித்து கிருஷ்ணனை ராஜாவாம்படி செய்தார். இவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருது. போ எதுகுலத்துல கண்ணன் பிறந்தார், அப்ப கோன் எப்படி சொல்லலாம்? கோன்னா சக்கரவர்த்தி. எதுகுலத்துக்கு முடியே கிடையாது, அது பட்டாபிஷேகத்தை இழந்த குலம். யயாதி சாபத்தால எதுவுக்கு பட்டாபிஷேகம் படுத்து, அதுல பிறந்த யாதவனுக்கும் பட்டாபிஷேகம் கிடையாது. ஆனா கோன்னு சொல்றீனால் ருக்மிணி பிராட்டிய கல்யாணம் பண்ணிக்கிறது குண்டிரபுரத்துக்கு போனார். அந்த சமயத்துக்கு இவர் தனியா தவிக்கிறாருன்னு இந்திரன் ஒரு சிங்காசனத்தை அனுப்பிச்சு அங்க உட்காத்தி இவர் தான் துவாரகைக்கு ராஜான்னு பட்டாபிஷேகம் பண்ணார். ஆகவே கோன். அதனால உண்டு, இவர் தான் சக்கரவர்த்தி. முழுதுணர்ந்த வடியவருக்கு இந்த பெருமானுடைய என்னென்னலாம் செய்திருப்பாரோ முழுதுணர்ந்த என்னென்ன அப்படி பண்ணிருக்கார். ஏஷநாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனா, வைகுந்தத்தில் இருக்கிறவர் திருப்பார்கடலுக்கு வந்து அவர் தான் மதுரைக்கு கண்ணனா வந்திருக்கார். அடுத்தது சர்வஸ்மாத் பரனாய் அஜகத் ஸ்வரூபனாய் இருந்துள்ள உபசம்ஹர சர்வாத்மன் ரூபமேதது அலௌகிகம். பிறக்கும் போதே 4 தோள்களோட சங்க சக்கரத்தோட பிறந்திருக்கார். வசுதேவர் பிரார்த்திக்கவே தான் சின்ன குழந்தையா மாறி படுத்தின்றார். இது ஒன்னொன்னு முழுதுணர்ந்தது. இவர் வெறும் தேரோட்டியிலே இறங்கி வந்திருக்கிறவர்ங்கிற உண்மை தெரியணும் இல்லையோ, அது தெரிஞ்சிருக்கு. இப்போ ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து மதுரைக்கு வந்திருக்கார். அவர் பிறக்கச்சேவே சங்க சக்கரங்களோட பிறந்திருக்கார். தேரோட்டினார், சாரத்தியம் பண்ணிருக்கார், கீதோபதேசம் பண்ணிருக்கார். சின்ன வயசுல கோவர்தன மலையை தூக்கி நிறுத்திருக்கார். பூதனா, சகடாசுர, அரிஷ்டாசுர, திருநாவர்த்தாசுர, பிரலம்பாசுர, தேனுகாசுர, வத்சாசுர, கபித்தாசுர, கேசி, எத்தனை அசுரர்களை முடித்திருக்கார். காளியன ஓட்டமா ஓடி இருக்கார். அத்தனை வாடுகன்றுகளையும் மேய்த்திருக்கார். தன் வாய்க்குள்ளேயே 7 லோகத்தையும் காட்டியிருக்கார். முழுதுணர்ந்தார். அப்ப கண்ணன்னு மட்டும் பாத்துராமல் உண்மையை தெரிஞ்சு வச்சிருக்காளோ இல்லையோ, அப்படிப்பட்ட மகான்கள். பாண்டவர்களுக்காக பரதந்திரனாய் தூத்தியம் செய்தார், தூது நடந்தார், சாரத்தியத்தை செய்தார், அர்ஜுனனுக்கு விஸ்வரூபத்தை காட்டினார், உலகத்தையே வாழ்விக்கும் பொருட்டு தர்மசாஸ்திரத்தை வெளியிட்டார் என்று உண்மையை தெரிஞ்சிருக்கிற ஆழ்வான், ஆண்டான் போன்றோர். அவர்தான் முழுதுணர்ந்த அவர்களுக்கு அமுதம். ராமானுஷர் அவர்களுக்கு அமுதத்தை போல இருக்கிறார் சுவாமி ராமானுஷர். அடியப்படி இப்படியில் வந்து பிறந்தது. அப்படிப்பட்ட ராமானுஷர் இந்த லோகத்துல எதுக்கு தெரியுமோ வந்து பிறந்தார்? பகவத் ஸ்வரூப திரோதான கரீம் விபரீத ஞான ஜனனீம் ஸ்வவிஷயாச்ச போக்ய புத்தேர் ஜனனீம் என்னும்படி பிராகிருத பூமியிலே இப்படியில் இந்த லோகத்துல எதுக்கு வந்து பிறந்தார்னால், என இந்த லோகத்தின் சுபாவமே பகவான மறைக்கும். தானேதான் எல்லாங்கிற எண்ணத்தை கொடுக்கும், குழப்பிடும், அவரை மறைச்சிடும். தானேதான் பரமபோக்கியம்ங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தும். இப்படிப்பட்ட லோகத்தில் ஸ்ரீமானாவிரபூத் பூமௌ ராமானுஜ திவாகரா, ராமானுஷர் அவதரித்தார் சூரியனாக. ஏதற்கெனில் என்னை ஆள, இந்த தாழ்ந்த என்னையும் ஆண்டு திருவடிகளில் சேர்க்க. அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி பாபானாம் பிரதமோஸ்மியகம் என்னும்படியே என்ன ரட்சிக்கவே வந்து பிறந்தார். மற்றில்லை காரணம் பார்த்திடிலே. இதை தவிர என்ன ஆராய்ந்து பார்த்தாலும் வேறு காரணமில்லை. 51ஆம் பாட்டு முற்றிற்று. அடியே தொடர்ந்தழும் ஐவர்கட்காய் அன்னு பாரதப்போர் முடிய பரிநெடும் தேர்விடும் கோனை முழுதுணர்ந்த அடியவர்க்கு அமுதமி ராமானுஷன் என்னை ஆளவந்து இப்படியில் பிறந்தது மற்றில்லை காரணம் பார்த்திடிலே என்று பாசுரம் முற்றிற்று. ஆழ்வார் திருவடிகளே சரணம், பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.